உங்களோடு தான் நான் பேசுவேன். என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் எப்ப பாரு சண்டையாவே இருக்கு மேடம். என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாகி? திருமணமாகி 5 years ஆகுது மேடம். குழந்தை இருக்காமா? 2 பாப்பா இருக்காங்க மேடம். லவ் மேரேஜ் மேடம். எப்படி லவ் பண்ணீங்க உங்க வீட்டுக்கார? எங்க சந்திச்சீங்க? நான் வந்து MBA படிச்சிருக்கேன் மேடம். நான் 12th படிக்கும் போது அவரை பார்த்தேன் மேடம். 2006 2012 சம்திங் 2007 மேடம். சரி. எனக்கு இப்ப ஏஜ் 29 ஆகுது மேடம். சரி. எங்க வீட்டுல சொல்லி அவங்க வீட்லயும் சொல்லி 2 பேருமே எல்லாம் ஒத்து நல்லபடியா. அவர் என்ன, நீங்க 12th படிக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் அப்ப டிப்ளமோ இன் ஐடி படிச்சிருந்தார் மேடம். நான் 12th படிச்சிருந்தேன் மேடம். சரி. அவரை லவ் பண்ணவனே எத்தனை வருஷம்? ஐஎஸ்எம் படிச்சேன் மேடம். படிப்புலயும் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம். லவ் பண்ணன்றதுக்காக படிப்பு எதுவுமே இதெல்லாம் பண்ண நல்லா படிச்சேன் மேடம். நீங்க என்ன படிப்பு முடிச்சீங்க? பிஎஸ்சி ஐஎஸ்எம் படிச்சேன் மேடம். ஃபர்ஸ்ட் டிகிரி யூஜி படிச்சேன் மேடம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? எம்பிஏ படிச்சேன் மேடம். எம்பிஏல 80% எடுத்தேன் மேடம். பட் ஆனா எம்பிஏ முடிச்ச உடனே 1 year வீட்ல இருந்தேன் மேடம். பட் ஜாப்ல எதுவும் போல. அதுக்குள்ள எங்க வீட்டுல நான் சொன்னேன், சரி ஏன்னா அவர் வந்து படிக்கல, நான் படிச்சிருக்கேன், ஸோ இது எங்க வீட்டுல என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பயந்துட்டு நான் வேலைக்கும் போல, எதுவும் சொல்ல. மேரேஜும் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. அவரும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை கன்சீவ் ஆயிட்டேன் உடனே. ஸோ அவரும் வேலைக்கு போனாச்சு. ஸோ நான் வேலைக்கும் போல எதுவுமே. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் மேடம். ஆனா எனக்கு இப்ப 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு 4 வயசு ஆகுது. செகண்ட் பாப்பாக்கு 10 months ஆகுது மேடம். எதனால சண்டை வருது இப்போ உங்க 2 பேருக்குள்ள? லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் நான் பாப்பா வயிற்றுல இருந்தா மேடம். இப்போ 10 months ஆகுது மேடம். போன வருஷம் வயிற்றுல இருந்த போது அவர் என்ன பண்ணாரு, ஜாப் போறேன்ற பேர்ல பெங்களூர்ல இருக்கேன்னு என்கிட்ட போய் சொன்னாரு மேடம். அது முன்னாடி வரைக்கும் அவரோட ஜாப் வந்து எங்கன்னா வெளியே போறது எல்லாமே போவார். 2 days கழிச்சு 3 days கழிச்சு திடீர்னு 3 o'clock வர நைட்டு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மேடம். எதுவுமே அவர் கேட்க மாட்டேன். எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன். எதுவுமே அவரோட விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டேன். ரொம்ப நம்புவேன் மேடம் நானு. பட் ஆனா வந்து என்கிட்ட வந்து நிறைய இப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் மேடம். கேட்டா நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் அதுன்னு சொல்றாரு. என்னால அக்செப்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இந்த நம்பிக்கை போயிடுச்சு மேடம். ஆனா அவர் என்ன சொன்ன, இந்த தப்பை இப்ப செய்யலன்றாரு. எனக்கு இப்போ என்ன தப்பை செஞ்சுட்டு இருக்காரா இல்ல முன்னாடி தப்பை செஞ்சாரான்னு ஒரு பயத்துல எனக்கு அவர்கிட்ட இதுவா இருக்க முடியல. நான் எதனா பேசப்போய் 2 பேருக்குள்ள ஃபைட் ஆகி 2 பேரும் சண்டையாயிடுது மேடம். அவர் ஏதோ ஆபீஸ்ல ஒரு முன்னாடி ஒர்க் பண்ணிருந்த ஆபீஸ்ல வந்து அந்த மேனேஜர் வந்து சைன்ஸ் கேட்டிருக்காரு மேடம். அந்த சம்பள பேமெண்ட்ஸா தரல. ஸோ இவர் என்ன கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கார் விற்க போறேன், அதுக்கு நீ சாட்சி கையெழுத்து மாதிரி போடு அப்படின்னு கேட்டிருக்காரு மேடம். ஸோ இவர் ஏதோ போட்டிருக்காரு. இப்போ அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. அவர் இல்லவே இல்லை. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இவரை தேட ஆரம்பிச்சு இவர் மேல எல்லாமே இது வந்ததுனால இவர் என்ன பண்ணாரு, பயந்துட்டு அது அந்த ஆளுங்க இவங்கள தேட ஆரம்பிச்சுன்னு இவர் என்ன பண்ண பயந்துட்டு இவர் வந்து ஹலோ கேட்டுட்டு இருக்கேன். இவர் பயந்துட்டு என்ன பண்ணாரு, நான் ஆஃபீஸ்லயே ஸ்டே பண்ணேன். கன்சியூவ் ஆனேன் மேடம். நான் செகண்ட் பாப்பா வயிற்றுல இருந்தா சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன், என்ன கலைஞ்சிரும். அது என்ன பயந்துட்டு என்கிட்ட சொல்லாம நான் பெங்களூர்ல இருக்கான்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு யாரும் ஆஃபீஸ்ல இருந்தாரு மேடம். அப்புறம் இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டாரு. அதை நானே கண்டுபிடிச்சேன் மேடம். அவர் போன்ல பார்த்தா இங்க சென்னையிலேயே ஆஃபீஸ்லயே இருந்து அந்த போட்டோ எடுத்துச்சிருந்தாரு. அப்ப எப்படி ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் ஒத்துக்கிட்டாரு. நீ என்ன கஷ்டப்பட போற, என்ன நீ பயத்துல குழஞ்சிட போகுது, அதனால தான் நான் சொல்லல அப்படி இப்படின்னாரு. சார் இது ஓகே, நியாயமான விஷயம், நான் விட்டுட்டேன் மேடம். இந்த டைம்ல சில நாள் அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல தான் மேம் இருக்கு அம்மா வீடு. இந்த வீட்டுக்கு வராம அவங்க அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க மேடம். சரி அதுவும் என்ன சொன்னாரு, இங்க வந்தா நான் என்ன கோவத்தை காமிச்சேன், எனக்கு அந்த டென்ஷன்லயே வந்து 11 lakhs கட்டணும், எனக்கு அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தேன், நம்ம எங்க அவளை புரட்ட முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி இதையும் கன்சீவா இருக்க மேடம். ஃபர்ஸ்ட் பாப்பா என் கையில இருக்கா, செகண்ட் பாப்பா வயிற்றுல இருக்கா. தனியா இந்த வீட்டுல தனியா வாடகை லீஸ் இருக்கு. இந்த வீட்டுல நான் தனியா இருக்கேன். அவர் கிட்ட பக்கத்துல அம்மா வீட்டுல நைட்ல தூங்கிட்டார் மேடம். அதுவும் எனக்கு தெரிஞ்சது. அதையும் நான் ஃபீல் பண்ணி சண்டை போட்டேன். அதுவும் சரி 11 lakhs எப்படி சண்டை கடனாச்சு அவருக்கு? கடன் ஆகல மேடம். அந்த சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க மேடம். அது எஃப்ஐஆர் அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை லாயர் மூலமா இது பண்ணி அவரை கொண்டு வர சொல்லுங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. அவர் எங்க ஓடினார், அவர் கடன் வாங்கினவர்? அவர் எங்க ஹைதராபாத் எங்க போயிட்டாரு மேடம். அத நீங்க போய் லாயர் ஒப்பீனியன் கேளுங்க. சாட்சி கையெழுத்து சொல்ல முடியாது மேடம். ஃபர்ஸ்ட் சைன் வந்து அவர் போட்டிருக்காரு, செகண்ட் உங்க வைஃப் போட்டிருக்காங்க, தேர்ட் வந்து இவர் போட்டிருக்காரு. அதான் எதுவாக இருந்தாலும் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணி அந்த கடன் வாங்கினவர் யாரோ அவரை வந்து பிடிச்சி கொடுங்க. அதான் மேடம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சனை அவர் சரி பண்ணி ஹைதராபாத் இவர் போறேன்னு சொல்லி போய் அவரோட பசங்க யாரும் இருக்காங்க ஏதோ கண்டுபிடிச்சி எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு மேடம். சரி இப்ப அது பெருசு இல்லை, அதுவும் விட்டுட்டேன் மேடம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ பொட்டு இருந்தது. என்னன்னு கேட்டா ஒரு எங்க ஆபீஸ்க்கு என்னோட ஒர்க் பண்றோட குழந்தை வந்து தூக்கணும் அந்த பொட்டு அது அப்படின்ட்டு.
எதுவுமே உண்மையாவே இருக்க மாட்டேன் மேடம். இது தப்பு. அத நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு கோவத்துல நான் என்ன பண்ணேன், இப்படிலாம் பண்ணா நானும் எங்க பாப்பாலாம் செத்துருவோம். ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன தப்பு பண்ணியானா, நான் மிரட்டினேன்னு அவரை நினைச்சுக்கிட்டு, அதனால வந்து சொன்னாரு, ஆமா நான் பண்ணேன் ஒரு வாட்டி தப்பு அப்படி சொன்னார் மேடம். இப்போ 4 மந்த்ஸா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, இப்போ 4 மந்த்ஸ் கழிச்சு நீ அன்னைக்கு மிரட்டினதுனால தான் நான் சொன்னேன். நான் மிரட்டவே இல்லை மேடம். நானும் கேட்கறேன் அவர் சொல்லவே மாட்டேன். எனக்கு அந்த அந்த டென்ஷன்ல நான் என்ன பண்றேன்னு தெரியாம, நீ இப்பெல்லாம் பண்ணா 2 பாப்பா நானும் எல்லாம் செத்துருவோம். நீ உண்மையா சொல்லு, என்ன எப்படி மேடம் ஒரு பொட்டு வரும் கழுத்துல மேடம்? கேட்டா பாப்பா தூக்குறோம், அந்த பாப்பா இந்த வந்து பொட்டுன்றார் மேடம். அது ஏன்னா அதே உறுதியா சொல்லிட்டு இருக்கலாம். எதுக்கு மாறினாரு தெரியல. நான் மிரட்டினேன், அதனால நான் வந்து நீ சொன்னதான் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கதை மாதிரி சொன்னார் மேடம். ஆமா நான் போனேன், ஒரு வாட்டி தப்பு பண்ணேன், தெரியாம பண்ணிட்டு அப்படி இப்படி நிறைய பில்டப் பண்ணி 4 மந்த்ஸ். ஆனா நான் கேட்கதான் மேடம் அவர் சொன்னார். அவரா சொல்லு மேம் இந்த கதையெல்லாம். நான் கேட்டேன், நீ போனியா இப்படியா அப்படியா, ஆமா நான் போனேன் அப்படி இப்படி நான் கேட்கும் போதெல்லாம் அவர் சொன்னார். பட் அதனால எனக்கு இப்ப தப்பு பண்ணாரா பண்ணலையா, இப்ப பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொல்லி நைட்டு வரதில்லை மேம். ஒரு ஆபீஸ் ஒர்க் இப்படிதான் இருக்கும், முன்னாடி இப்படிதான் நைட்டு வர மாதிரி. ஆனா எனக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடம். ரொம்ப டென்ஷனா இருக்கு மேடம். 2 பாப்பா வச்சுட்டு இருக்கேன், என்னால எதுவும் முடிவு எடுக்க முடியல. என்ன இவர் உண்மையா இருக்காரா போய் சொல்ல, இதே டென்ஷன் எப்ப பாரு அழுதுட்டு பிரச்சனையாவே இருக்கு மேடம். என்னால நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. உங்க குழந்தைங்களை 2 பசங்களை பார்க்க முடியல மேடம். 2 பாப்பா சின்ன பாப்பா மேடம். அம்மாவோட சப்போர்ட் கிடையாது மேடம். பண்றதுனால பண்ணி வச்சாங்க மேடம். மேரேஜ் ஆனா லவ் பண்ணனால கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்க வந்து முதலியார் மேடம். அவங்க வந்து மேடம் பாத்தி பண்ணதுக்காக என்னோட 5 இயர்ஸா பேசுவாங்க. சரி, நீங்கள் வேலைக்கு போக பாருங்கம்மா. இந்த பிரச்சனையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் வேலைக்கு போக பாருங்கள். குழந்தைங்கள க்ரீச்சில் விட்டுட்டு வேலைக்கு போக பாருங்கள். இல்லாட்டினா பைத்தியம் தான் பிடிச்சிரும் இதையே நினச்சிட்டே இருந்தா. சரியா? இன்னொரு தடவை பேசலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இப்போ முடிகிற தருணத்துக்கு வந்தாச்சு. திருப்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திருப்பி நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் உங்ககிட்ட. என்ன தீர்வு பண்ணலான்னு பார்க்கலாம். முக்கால்வாசி நேரம் ஒரு மேரேஜில் வந்து ஒரு கசப்பு ஏற்படுறது, அதை ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறபோது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்மளோட செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காதல், இந்த திருமணம், இந்த ரொமான்ஸ் இது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க. இதுக்காகவே அப்படியே மருகி காதல் கணவன் உயிரை விடாதீங்க. வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களும் இருக்கணும். நம்மளே மேம்படுத்திக்கணும், குழந்தைகளுக்காக வாழணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும், எல்லாம் கலந்து தான் இருக்கணும் வாழ்க்கை.